வணக்கம். நான் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி பாளையங்கோட்டையிலேருந்து காமாட்சிநாதன் பேசுகிறேன். நான் இந்த பயிற்சி மையத்திலே படித்து இப்போ நீதித்துறை ஊழியராக பணிபுரிகிறேன். அம்பாசமுத்திரத்தில் பணிபுரிகிறேன். எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா. எனக்கு அரியநாயகபுரம், வடக்கு அரியநாயகபுரம் அந்த கிராமத்துலேருந்து தான் நான் இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு படிக்க வந்தேன். நான் இப்போது நல்ல நிலையில் நான் இருக்கிறேன். நீதித்துறை ஊழியராக பணிபுரிகிறேன். அரசு ஊழியரான பிறகு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை அடைந்து விட்ட ஒரு நிம்மதி எனக்கு வந்தது. என்ன காரணம்னா, எங்கள் ஊரில் பெரும்பாலும் அரசு வேலையில் பணிபுரிகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனால் நான் எங்கள் குடும்பத்திலேருந்து முதல் அரசு ஊழியராக ஆனதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னை காட்டிலும் என் குடும்பத்தாருங்களுக்கு என்னை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நம்ம பையன் அரசு ஊழியர் ஆகிட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த அரசு ஊழியர் ஆனதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு கர்வம்னே சொல்லிக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி தான், எனக்கு மிகப்பெரிய கர்வம். அப்படி தான் ஒரு எண்ணம். அது இல்லாமல் எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு தச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசாரி தான். எங்கள் அம்மா ஒரு இல்லத்தரசி தான். அந்த குடும்பத்திலேருந்து நான் ஒரு அரசு ஊழியரானதுனால எனக்கு பெரிய ஒரு பூரிப்பு, எனக்கு மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். அரசு ஊழியரானதுனால எனக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிலையை நான் அடைகிறேன். நான் 2012 நான் கல்லூரி படிப்பு முடிச்சிட்டேன். நான் பேசிக்காக டிப்ளமோ தான் படிச்சிருந்தேன். நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை. அப்போ உள்ள குடும்ப சூழ்நிலையினால நான் டிகிரி பண்ணாமல் விட்டேன். நான் அது டிகிரி பண்ணலையோன்னு நான் பிற்காலத்தில் ரொம்ப யோசித்தேன். ஆனால் அப்போ உள்ள குடும்ப சூழ்நிலைங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நான் சென்னைக்கு பார்க்க வேலைக்கு போயிட்டேன். சென்னையில் ஒரு 7 வருஷம் நான் சென்னையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தனியார் துறைகளில் பெரிய அளவில் ஒரு சுரண்டல்கள், உங்களுக்கே தெரியும், தனியார் துறைகளில் பெரிய அளவில் சுரண்டல்கள் இருந்தது. ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமலையும், ஊழியர்களை ஒரு பணியில் ஒரு பாதுகாப்பு இல்லாமையும் பண்ணதில் தனியார் துறைகள் பெரிய அளவில் சுரண்டல்கள் நடத்திட்டு இருந்தாங்க. என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் கூட ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அது அவருக்கு சரியான நிதி பலன்களும் பணப்பலன்களும் கொடுக்காமையே அந்த நிறுவனம் ஏமாத்திட்டு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னடா போட்டு நம்ம தனியார் துறையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நமக்காண்ட சலுகைகளை அவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு வெறி கொண்டு சென்னையில் நான் வந்துட்டேன். 7 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் சென்னையில் நான் வந்துட்டேன். 2017 வாக்கெலாம் நான் வந்துட்டேன். 17-18 வாக்கெலாம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரி நம்ம அரசு துறையில் வேலை பார்க்கணும், அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய முதல் தகுதி என்ன அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சவர்கள் என்னோடய நட்போட்டாரில் கொஞ்சம் விசாரித்தபோது, இந்த மாதிரி பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்தா நம்ம போட்டித் தேர்வில் பங்கேற்று அது மூலமாக வின் பண்ணி ஒரு அரசு ஊழியர் ஆயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அப்போ தான் இந்த சுரேஷ் அகாடமி, இன்னும் நிறைய அகாடமி நம்ம பாளையங்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ பேப்பரில் பார்ப்பேன், இந்த ரேஸ் அகாடமி, அந்த அகாடமிலாம் நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு அகாடமிலாம் இருந்தது. சரி, நம்ம வேறு ஏதாவது ஒரு அகாடமி சேர்ந்து படிப்போமே அப்படின்னு எனக்கு எண்ணம் தோணும் போது தான் பேப்பரை நான் ஆடை பார்த்துருந்தேன். 2018 குரூப் டின்னு ரயில்வேயில் ஒரு போஸ்டிங்குள்ள நோட்டிஃபிகேஷன் அப்போ விட்டுருந்தாங்க. அப்போ அந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போட்டியாளர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் மூலமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கோம் அப்படின்னு அந்த ரேடியன்ட் அகாடமியிலேருந்து, நம்ம ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நான் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ரமேஷ் சார் இருந்தாங்க. அப்போ போல் நான் இன்ஸ்டியூட்டில் சகஜமாக யாராவது ஒரு விசாரிப்பாங்களே, அப்போ விசாரிக்கும்போது நம்ம ரமேஷ் சார் நிர்வாகியாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது, நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் தம்பி, அப்போ தான் உங்களுக்கு போட்டித் தேர்வுலாம் என்னென்னு உங்களுக்கு புரியும், போட்டித் தேர்வில் படிக்கிறவங்களோட மனநிலை என்ன உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்படி அட்டன் பண்ண பிறகு எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் எனக்கு அப்போவே தோணுச்சு. அப்போ இந்த நடத்தக்கூடிய பாட ஆசிரியர்களும் நம்ம ரமேஷ் சார் நல்ல மோட்டிவாக நல்லா பேசுனாங்க என்கிட்ட. போட்டித் தேர்வில் எப்படி வெற்றி பெற முடியும், போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும்னா என்ன மாதிரி பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும், அப்போ நல்ல மோட்டிவாக என்கிட்ட பேசுனாங்க. அதில் கன்வெர்ட் ஆகி தான் நான் முழுக்க நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்தேன். தொடர்ந்து நான் பயிற்சி மையத்துக்கு வந்தேன். சார் அப்போ சொல்லுறது என்கிட்ட ஒன்றே தான், நீங்கள் பயிற்சி மையத்துக்கு சேர்ந்துட்டீங்கன்னா முழு ஈடுபாடில் இதில் காட்டணும் அப்படின்னாங்க. அதனால் அப்போலாம் சனிக்கிழமை கிளாஸ் நடக்கும். சனி ஞாயிறு 2 நாள் நான் முழுக்க வருவேன். 2018 சனி ஞாயிறு 2 நாள் முழுக்க கிளாஸுக்கு டெஸ்ட்லாம் எழுதி போட்டு பார்த்து தான் போவேன். அப்போம்னா என்னால் பெரிய அளவு டெஸ்ட்டில் மார்க் எடுக்க முடியல. நம்ம பயிற்சி மையத்தில் வாரம் போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு பயிற்சி தேர்வுகள் நடக்கும். அப்போ வாரம் நான் தேர்வுகள் எழுதுவேன். என்னால் பெரிய அளவில் தேர்வு மார்க் எடுக்க முடியல. சரி, நம்ம என்னடா தவறு செய்தோம் நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம செய்த தவறுகளை ஒரு தேர்வில் தான் நம்மளால் திருத்த முடியும். யாராக இருந்தாலும் சரி, உடனே நம்மளோட தவறுகளை திருத்த முடியாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை ஒவ்வொரு தேர்வுகளை தான் நம்மளால் திருத்த முடியும். அப்படி ஒரு தேர்வுலாம் எழுத என்னால் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி நல்லா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வழியை நம்ம ரமேஷ் சார் காட்டினாங்க.
அது மூலமாக நம்ம ஒரு தேர்வுலையும் மார்க் எடுத்து ஹையஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய டாப் 10 மார்க் வாங்கக்கூடிய ஆட்களோட பேப்பர்ஸ் வந்து சார் வந்து மேடையில் வச்சு கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம ரமேஷ் சார் வந்து மேடையில் வச்சு அவங்களுக்கு வந்து மோட்டிவ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி வாங்கிறது இங்கே உள்ள பயிற்சி மையத்தில் படித்த பழைய நண்பர்கள்கிட்ட கேட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம சார்கிட்ட வந்து அந்த டாப் 10 வாங்கக்கூடிய மார்க் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப், ஏதோ நம்ம டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம போஸ்டிங் வாங்குற ஒரு பூரிப்பு வந்துடும். அப்படி என்ன தான் எங்களுக்கு வந்துருந்தா படிக்கும்போது காலத்தில் ஏறக்குறைய 150 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. 150 பேர் டெஸ்ட் பேஜ் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பர் நம்ம சார் கையில் நம்ம கையெழுத்து போட்டு நம்ம வாங்குதும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும். அப்படி வாங்குறது வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போனவங்க போஸ்டிங் வாங்கினவங்க எல்லா பசங்களோட கனவாக இருந்தது. எல்லாம் அங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து போய் போஸ்டிங் வாங்கினவங்களில் எல்லா பசங்களுமே சார் கையில் பேப்பர் வாங்கினவங்க தான். சார் கையில் பேப்பர் வாங்கியாச்சுனாலும் நம்ம போஸ்டிங் வாங்கியாச்சுன்னு ஒரு அர்த்தம். நீங்கள் குறித்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி இல்லைன்னு என்றைக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. நான் வந்து அப்படியே ரயில்வே தேர்வில் அந்த வருஷம் ரயில்வே தேர்வில் கிளியர் பண்ணேன். என்னால் வந்து அந்த மெடிக்கலில் தான் நான் என்னால் கிளியர் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்டில் தான் என்னால் கிளியர் பண்ணி போக முடியலையே. பட் ஆனால் நான் தேர்வில் நான் கிளியர் பண்ணேன். அதுக்கடுத்து அந்த போலீஸ் தேர்வுகளில் 3 போலீஸ் தேர்வுகளையும் நான் கிளியர் பண்ணேன். அந்தந்த தேர்வுகளில் என்னால் வந்து மெடிக்கலில் தான் நான் மெடிக்கலில் கொஞ்சம் ஃபிட்டாக இல்லாமல் இருந்ததுனால, அப்போ உள்ள சூழ்நிலையில் ஃபிட்டாக இல்லாமல் இருந்ததுனால என்னால் மெடிக்கலில் தான் கிளியர் பண்ண முடியல. சில தேர்வுகளில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாமல் போச்சு. இந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் விரக்தியில் இருந்தேன். அப்புறம் 2 ஆண்டுகள் கொரோனா ஆனதுனால அந்த காலகட்டத்தில் என்னால் வர முடியல. என்ன காரணம்னா நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். அப்போது ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருந்ததுனால என்னால் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் சரியாக வர முடியாமல் போயிட்டு இருந்தது. சரி என்ன பண்ணேன் அப்படின்னு நான் ரொம்ப நாள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரமேஷ் சார் எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் கண்டிப்பாக வரணும் காமாட்சிநாதன், உங்களால் முடியும் அப்படின்னு சாரை வந்து பர்சனலாக எனக்கு மோட்டிவ்லாம் பண்ணுவாங்க. அடிக்கடி நான் கிளாஸுக்கு வரும்போதும் சரி, தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸை சந்திக்கும் போதும் சரி, சார் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு ரெகுலராக வரணும், நீங்கள் கண்டினியூவாக வந்தால் தான் உங்களால் வின் பண்ண முடியும், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முடியும், இந்த தேர்வுகளை விளையாட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் உங்களால் கிளியர் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும், சார் தான் மோட்டிவாக பேசுவாங்க. நானும் இல்லை, நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்க வரக்கூடிய அத்தனை பயிற்சியாளர்கள்ட்டையும் சார் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசுவது இதுதான். உங்களால் முடியும், டெஃபினட்டாக முடியும், உங்களால் முடியாதது இல்லை, நீங்கள் தேர்வு எழுத தான் உங்களால் செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முடியும், சக போட்டியாளர்களை மீறி எங்களால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு சார் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான். இன்றைக்கும் அப்படி தான். சார் வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய போட்டி தேர்வில் சரியாக முழு ஈடுபாட்டோடு நம்ம ஈடுபட முடியாட்டாலும் சரி, சார்கிட்ட போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சாருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. குடும்ப கஷ்டத்தினா கூட நம்ம சார்கிட்ட சொல்லலாம், அது கூட சார் நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால் இந்த இன்ஸ்டியூட்டில் விரும்ப வரக்கூடியவங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சாரை தனிப்பட்ட முறையில் பேசினாலும் சரி, ஆஃபீஸில் சார் உள்ளே தான் இருப்பாங்க. நம்மளோட குடும்ப கஷ்டம் என்னத்தை சொன்னாலும் சரி, சார் என்னால் இது சரியாக பண்ண முடியல, என் ஃபேமிலி இப்படி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இந்த போட்டித் தேர்வில் முழு ஈடுபாட்டோடு படிக்க முடியல, எனக்கு இந்த சப்ஜெக்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சார்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பர்சனலாக கேர் எடுத்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சார் தனிப்பட்ட முறையில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்புள்ள ஒரு மைண்டிங் உள்ள ஒரு சார் தான் நம்ம ரமேஷ் சார். அதனால் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரக்கூடிய அத்தனை மாணவர்களும் நம்ம சார் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. சார் வந்து உங்களை ஒரு சகோதரராக தான் நினச்சி உங்கள்கிட்ட பழகுவாங்களே தவிர எந்த வகையிலும் நான் ஒரு உயர் அதிகாரி, சார் வந்து நல்ல உயர போஸ்டிங்கில் தான் இருக்காங்க அரசு துறையில், இருந்தாலும் சார் எந்த வகையிலும் நான் ஒரு உயர் அதிகாரின்னு என்ன சார் என்றைக்குமே கிடையாது. சகஜமாக உங்களோட சக தோழர் மாதிரி தான் சார் நல்லா பழகுவாங்க. அப்படி நம்ம ரேடியன்ட் ரமேஷ் சார் எனக்கு வந்து சக தோழராக எனக்கு நிறைய மோட்டிவ் பண்ணனால தான் நான் தொடர்ந்து நிறைய தேர்வுகள் கிளியர் பண்ணேன். என்னால் வந்து நான் என்னோடய இப்போ தனிப்பட்ட முறையில் தான் சில ஃபிசிக்கல்லையும் சில மெடிக்கல்லையும் என்னால் கிளியர் பண்ண முடியாமல் போச்சே தவிர, மற்றபடி ரிட்டன் டெஸ்ட்டை நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். மேக்ஸிமம் 7 நான் இது வரைக்கும் 8 தேர்வுகள் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு தேர்வுகளையும் அந்த லாஸ்ட் மினிட்ல 1 மார்க் 2 மார்க் இந்த கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப்னு வரும்போது தான் என்னால் அதில் கிளியர் பண்ணி போக முடியாமல் போச்சு. அப்படியே நான் கொஞ்சம் விரக்தியில் இருந்தபோது தான் சார் என்னை கூட்டு வச்சு நீங்கள் திரும்ப படிக்கணும், கண்டிப்பாக வரணும், போட்டித் தேர்வில் முழுமையாக ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் மறுபடியும் நான் கடந்த ஒரு ஆண்டாக நல்லா உட்காந்து படித்து போன ரயில்வே குரூப் டி தேர்வு கூட நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த குரூப் டி தேர்வு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் நீதித்துறையில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். அதனால தான் நீதித்துறை சரி இது வந்து பக்கத்து ஊர்லேயே எனக்கு போஸ்டிங் கிடச்சிக்கிட்டு, சரி நம்ம ரயில்வே தேர்வில் கிளியர் பண்ணாலும் அது ஏதோ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ பெங்களூர்லேயோ தான் போடாங்க, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டாமான்னு எங்கள் ஃபேமிலியிலையும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, சரி நம்ம அடுத்து மேரேஜ் லைஃபையும் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நான் அந்த தேர்வில் அதில் நான் போகாமல்
சரி பக்கத்தில் எங்கே போஸ்டிங் கிடைக்கோ இதுக்கே நம்ம போவோன்னு இந்த நீதித்துறையை நான் செலக்ட் பண்ணி இப்போ நீதித்துறை ஊழியராக பணிபுரிந்துட்டு இருக்கேன். அதனால் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா, முழுமையாக நீங்கள் ஈடுபட்டுருங்க. என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், அப்படி தான் படிக்க முடியும், என்னால் எது மட்டும்தான் படிக்க முடியும், அப்படி ஒரு குறுகிய எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க. என்னால் எதனாலும் முடியும், நான் எதனாலும் என்னால் படிக்க முடியும், எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் நான் படிச்சிடுவேன். நம்ம சில பேர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போதே சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமான போர்ஷனாக கொடுத்துருக்கீங்க, போன வாரம் கொஞ்சம் எளிதாக கொடுங்களேன் அப்படின்னா சார்கிட்ட இந்த ஆர்குமெண்ட் பண்ணத வேலையெல்லாம் நீங்கள் வச்சுவிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் எந்த சப்ஜெக்ட்னாலும் படிக்க முடியும்னு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி விடணும். எவ்வளோ கஷ்டம்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கணும். நான் 2018 ஜாயின் பண்ண போதெல்லாம் ரொம்ப கடினமாக கேள்விகள்லாம் இருக்கும். அப்போலாம் அவ்வளோ சாமானியத்தில் நீங்களாம் வின் பண்ணிட்டுலாம் போக முடியாது. ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் இருந்தது. ஏஎல்பி ஆகட்டும், ரயில்வே குரூப் டி ஆகட்டும், கேள்விகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கட்டும். அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லாம் வந்து ஆஃப்லைன் தேர்வுகள். நம்ம பேப்பரை பார்க்க போகிறோம், கொஸ்டினை பார்க்க போகிறோம், 4 ஏபிசிடி 4 ஆப்ஷனில் நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் போக போகிறோம், ஈஸியாக போயிடும். ஆனால் ரயில்வே தேர்வுகள் வந்து ஆன்லைனில் நடக்கும், புரியுதுங்களா? நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாமில் இதுக்கும் ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அங்கே 4 கொஸ்டின், அங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஓடும். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆகிட்டு போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்தளவுக்கு உங்களோட மனபலத்தை அதிகரித்து வச்சுக்கணும். அவ்வளோ தூரத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய யூடியூப் சேனலில் கூட நல்லா இப்போ சொல்லித்தராங்க, ரயில்வே தேர்வுகளுக்கும் இதுக்கும் இப்போ நல்லா சொல்லித்தராங்க. முன்பெல்லாம் 2018-19 காலத்தில் அவ்வளோ யூடியூப் சேனல்லாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து போட்டித் தேர்வுகளுக்குள்ள புத்தகங்களை நல்லா பார்க்கணும், மேத்ஸ் நல்லா போட்டு பார்க்கணும். ரயில்வே தேர்வுகளை வின் பண்ணணும்னா மேத்ஸ் நல்லா போட்டு பார்க்கணும். இப்படி ஒரு தேர்வுகளுக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் படித்தா தான் வின் பண்ண முடியும். புதுசாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த எக்ஸாம் தான் கிளியர் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்காதீங்க. நீங்கள் ரயில்வே தேர்வுக்கு கிளியர் பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ரயில்வே தேர்வுக்கு எழுதுவது இல்லாமல் அடுத்த வர டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுறது மட்டும் இல்லாமல் அடுத்த வர நீதித்துறை தேர்வு நடந்தாலும் சரி அதுக்கு எழுதுங்க. நீதித்துறை தேர்வு நடந்தாலும் சரி, அடுத்த வர ஒரு வனத்தேர்வு நடந்தாலும் எழுதுங்க, காவலர் தேர்வு நடந்தாலும் எழுதுங்க. எந்த தேர்வில் இருந்தாலும் அரசு வேலை தான். அந்த குறுகிய மனப்பான்மை நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்ம கொஞ்சம் லைஃப்பையும் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது அந்த ஆண்டுகளும் நமக்கு ஓடி போய்கிட்டே இருக்கும் தெரியுமா. போன ஆண்டுகள் திரும்பி வராது, போன காலங்கள் திரும்பி வராது. அதனால் எந்த தேர்வுகளும் அந்த வருஷத்தில் கால்ஃபர் பண்ணுறாங்க அத்தனை தேர்வையும் எழுதுங்க. அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த சிலபஸ் படிங்க. நிச்சயமாக உங்களால் வின் பண்ண முடியும். எல்லாமே அரசு வேலை தானே, எந்த வேலையாக இருக்குன்னு இருக்குது, எல்லாமே அரசு வேலை தான். நீங்கள் அரசு கையால் தான் சம்பளம் வாங்க போகிறீங்க, அதான் எல்லாமே அரசு வேலை தான். அதுக்காண்டி நீங்கள் நான் எஸ்ஐக்கு தான் படிப்பேன், ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க, பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னா நீங்கள் நினைக்காதீங்க. எது கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதும் தான் புத்திசாலி அப்படிம்பாங்க. அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு போட்டியாளராகவும் சரி, ஒரு வெற்றி பெற்ற போட்டியாளராகவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் சரி, நீங்கள் போட்டித் தேர்வு படிக்கணும்னு முடிவாகி போச்சு, எந்த போட்டித் தேர்வு வந்தாலும் சரி, எத்தனை தேர்வு வந்தாலும் சரி, என்னால் வெற்றி பெற முடியும்னு ஒரு குறுகிய எண்ணத்தோடு, ஒரு பெரிய எண்ணத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். அதுதான் என்னுடைய சக்ஸஸ் பாயிண்ட். வேலைக்கு போயிட்டு வந்து என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க நிறைய நண்பர்கள் உண்டு. என்னுடைய நட்போட்டாரும் சரி, நம்ம இன்ஸ்டியூட் படிக்க வரவங்களும் சரி, நிறைய பேர் சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னால் படிக்க முடியல, டைம் கிடைக்கல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறது நான் ஒன்று தான், நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிடுங்க. வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வீட்டில் உட்காந்து படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஆன்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு மேத்ஸாக இருக்கட்டும், அந்த மேத்ஸுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்தோ, ஒரு யூடியூப் சேனலை பார்த்தோ ஒரு ஸ்டெப்பு தான் அந்த மேத்ஸுக்கு ஆன்சர். நமக்கு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை மாதிரி நம்ம ஸ்டெப்புலாம் போட்டு ஆன்சர் கொண்டு வரணும்னு நமக்குலாம் எண்ணம்லாம் கிடையாது. நமக்கு தேவை 1 மார்க். அது நீங்கள் எப்படி ஷார்ட் மெத்தட்னாலும் நீங்கள் கொண்டு வந்து அந்த ஆன்சர் எடுக்கிறது உங்களோட புத்திசாலிதான். நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் பயிற்சி மையத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டெப் சொல்லி தருவாங்க. நீங்கள் சக நண்பர்கள்கிட்ட பழகும்போது அவங்க ஒரு ஸ்டெப் சொல்லி தருவாங்க. ஒரு 4-5 ஸ்டெப்பு கிடச்சிடும். ஒரு சம்புக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்து ஒரு 4-5 ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதில் எது ஈஸியாக இருக்க ஸ்டெப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? அதனால் வந்து வீட்டில் இருந்து படிக்கும் பயிற்சி நண்பர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க பயிற்சி மையத்தில் நீங்கள் சேர்ந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நட்போட்டமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நட்போட்டமும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பயிற்சி மையத்திலையும் கிடைக்கக்கூடிய ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கும்போது என்னாகும், நீங்கள் அதுக்கு தேவையான அந்த மேத்ஸுக்கு தேவையான குயிக்கான ஆன்சர் ஈஸியாக எடுக்கக்கூடிய டெக்னிக் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் சில ஜிகே, சில தமிழ் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இதெல்லாம் டவுட் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கும்போது சக நண்பர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம்.
உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிடுவீங்க, அந்த நண்பர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிடுவாங்க. இப்படிங்கும்போது உங்களுக்கு எளிதாக சில கேள்விகளுக்கு விடை தெரியுங்களா. அதனால் வேலைக்கு போய்ட்டு வரும் நண்பர்கள் போதுமான அளவு சாயங்காலம் உட்காந்து படிக்கலாம், அல்லது விடிய காலையில் எழுந்திரிச்சு நல்லா படிக்கலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு தாராளமாக படிக்கலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிங்க 4 மணிலேருந்து ஏறக்கூடிய 8 மணி வரைக்கும் தாராளமாக 4 மணி நேரம் உட்காந்து உங்களை படிக்கலாம். 9 மணிக்கு எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போய்கிட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் படிக்கலாம். இப்படியும் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படித்ததை போட்டு பார்க்கணும். ஒரு டெஸ்ட் போடணும், ஒரு பயிற்சி மையத்துக்கு வந்தால் தீரணும். இந்த போட்டித் தேர்வு வந்து எப்படின்னா, ஒரு தேர்வும் நீங்கள் போட தான் பயிற்சி மையத்துக்கு வந்து தேர்வு போட தான் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முடியும், மேற்கொண்டு சில விஷயங்களை கற்றுக்கிட முடியும். அதுக்காண்டி நான் வீட்டில் உட்காந்தே நான் படிப்பேன், என்னால் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட புத்திசாலி தானே. நீங்கள் வின் பண்ணது உங்களோட புத்திசாலியோட. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க பயிற்சி மையத்தை சேர்ந்து ஒரு போட்டித் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். என்னோட தனிப்பட்ட கருத்தாக தான், நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பலை, என்னோட தனிப்பட்ட கருத்தாக தான். சரிங்களா. போதுமான வரைக்கும் அந்த படிக்க நேரத்தை வந்து நம்ம என்ன படிக்கணுங்கிறது முக்கியம். சில நண்பர்கள் என்னோட பயிற்சி மையத்தில் படித்த நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் 16 மணி நேரம் படித்தேன், 17 மணி நேரம் படித்தேன் சார், என்னால் போட்டித் தேர்வு வின் பண்ண முடியல அப்படின்னு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க. அவங்ககிட்ட சொல்கிறது நான் ஒன்று தான், நீங்கள் 16 மணி நேரம் 17 மணி நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் 16 மணி நேரம் 17 மணி நேரம் என்ன கண்டென்ட் படிக்கிங்க, தேவையான கருத்துக்களை மட்டும் படிக்கிங்களா, தேவையான கொஸ்டின் மட்டும் பார்க்கிங்களா, தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இது மட்டும் தான் முக்கியம். அதனால் 16 மணி நேரம் 17 மணி நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை. 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் படித்தா கூட போதும். தேவையானது படித்தா மட்டும் போதும். சும்மா தேவையில்லாத படித்துக்கிட்டு நமக்கு வேஸ்ட்டு. நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி நம்ம பக்கமாக எழுதி ஒரு 5 பக்கம் எழுதுனா 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களே, கூட 2 பக்கம் எழுதினோம்னா 8 மார்க் கொடுப்பாங்களே, அப்படிலாம் நம்ம இங்கே எழுத போகிறது கிடையாது. நமக்கு தேவை ஒரு ஆன்சர், ABCD 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது அதை பார்த்தா நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா. அதனால் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கும் ஸ்கூல் பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நிச்சயமாக எல்லா பர்சனையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் போட்டித் தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த 3 மாதம் 4 மாதத்தில் அவங்க 1 வருஷம் படிக்கிறாங்க. 1 வருஷம் படிக்கிறத நம்ம 3 மாதத்தில் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, யாராக இருந்தாலும் முடியாது. அதனால் வந்து நமக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி படிக்கிறது தான் புத்திசாலி தான். போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் நான் சொல்கிறது அதான். நமக்கு தேவையான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண தெரியணும். நமக்கு தேவையான கேள்விகள் எங்கே இருக்குது, நமக்கு தேவையான அதுக்குள்ளே ஆன்சர் எங்கே இருக்குது, இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். இதுதான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். வேலைக்கு போயிட்டு படிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு பயிற்சி மையத்தில் சேருங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு தடவை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்பளால தான் உங்களால் வின் பண்ண முடியும். இல்லாட்டி கொஞ்சம் கடினம், வெற்றி பெறலாம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் தாமதமாக போகும். வாரத்தை ஒரு முறை டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தா தான் உங்களால் கூறிய விரைவில் எளிதாக வின் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் தாமதமாகணும். வெற்றி எல்லாரும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை, வெற்றி பெற கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு சம்ம ஒன்று போட்டு பார்த்தா தான் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய நண்பர்களாலும் சரி தான், ஒரு 10 நாள் ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கல, 10 நாள் ஒரு மேத்ஸ் ஒன்று போட்டு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டெப்பே உங்களுக்கு மறந்துடும். அந்த ஸ்டெப்பும் மறந்துடும், அந்த ஃபார்முலாவும் மறந்துடும். அப்போ நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அந்த டச்சிலே இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரமாக புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் வந்து டச்சில் இருப்பீங்க. அதுலேயும் அந்த ரீசனிங் மேத்ஸு இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். மேத்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு மறக்காது, அந்த ஸ்டெப்ஸும் மறக்காது. அந்த நீங்கள் ஏதாவது ஒரு கோடு வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு ஷார்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஷார்ட் மெத்தட்லாம் மறக்காமல் இருக்குன்னு அதை போட்டு பார்த்தா உங்களுக்கு மறக்காது. அதுவும் ரயில்வே தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிச்சிருவீங்க. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, மேத்ஸ்க்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் நமக்கு தேவை அந்த 1.5 மணி நேரம் தான் நடக்கும். குறிப்பிட்ட தேர்வுலாம் 1.5 மணி நேரம் தான் நடக்கும். அந்த 1.5 மணி நேரத்தில் நமக்கு தேவையான ஆன்சர் எடுக்கணும்னா அதுக்கு தேவை ஷார்ட் மெத்தட். நம்ம ஸ்டெப்ஸ் போட்டுலாம் சில சம்ஸ்லாம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். அந்த குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் ஆன்சர் எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும். இல்லாட்டி பயிற்சி மையம் பசங்களோட சேர்ந்து படிக்கும்போது அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த அது ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ட்ரிக்கு தெரியும், ஈஸியாக எடுக்கக்கூடிய ட்ரிக்கு தெரியும். சில சம்ஸ்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் எடுக்க தெரியும். பேனா பென்சில் யூஸ் பண்ணாமல் ஆன்சர் எடுக்கக்கூடிய மெத்தட் நிறைய இருக்குது டிஎன்பிஎஸ்லையும் ரயில்வே தேர்வுலையும். அப்படி மெத்தடில் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். பேனா பென்சில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கணும், தொடர்ச்சியாக படிக்கணும், தொடர்ச்சியாக மேத்ஸ் போட்டு பார்க்கணும், தொடர்ச்சியாக ரீசனிங் போட்டு பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் டிஎன்பிஎஸ்சி ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும்.
நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, இந்த பஸ்ஸில் போகக்கூடிய அத்தனை நண்பர்களும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, அதில் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டாங்க, அதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். நீங்கள் ஒரு பெஞ்சை பார்த்தீங்களா, அந்த பெஞ்சில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன, எல்லா எண்ணமே உங்களுக்கு தோணணும். அப்படி தோணால் மட்டும்தான் அந்த நாடி நரம்பு எல்லாம் ரத்த வரி ஊறி போன ஒருத்தரால் தான் அப்படி பேச முடியும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி நாடி நரம்பெல்லாம் போட்டித் தேர்வு மனப்பான்மை ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் போட்டித் தேர்வை வின் பண்ண முடியும். ஏதோ பொழுதுபோக்குக்கு படிக்கும், எங்கள் வீட்டில் சேர்த்து விட்டாங்க அதனால் நான் படிக்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு என்ன முழுக்க டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் இருக்கணும். இந்த சமூக வலைத்தளங்கள், தேவையில்லாத சமூக வலைத்தளங்கள், கருத்துக்கள் பதிவிடுவது, தேவையில்லாத படங்களுக்கு போய் நம்ம பொழுதை வீணாக்குவது, இந்த எண்ணங்களை விட்டுருங்க. போட்டித் தேர்வில் வின் பண்ணோம்னா விட்டுருங்க. அதை நீங்கள் ஒரு படங்களை எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் காலத்தில் நீங்கள் படிக்கிற காலம் தான் ஒரு பொன்னான காலம். அந்த காலத்தில் நீங்கள் கண்டினியூவாக படித்தீங்கன்னா உங்களால் போட்டித் தேர்வு வின் பண்ண முடியும். ஒரு அந்த டைட்டில் வரக்கூடிய நான் அந்த படத்தை பார்க்காம பண்ண விட்டுருவேன், எனக்கு லைஃபே ஸ்பாயில் ஆகிருமே அப்படின்னு என்ன எதுவுமே கிடையாது. அந்த படத்தை நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துவது தான் புத்திசாலித்தனம். அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும். வேறு என்னவே உங்கள்கிட்ட என்னமே வரக்கூடாது. சமூக வலைத்தளங்களை ஒதுக்கி வச்சுருங்க. வீட்டில் தேவையில்லாத கமிட்மெண்ட் ப்ரோக்ராம் எதுவும் இருந்தாலும் வரலன்னு சொல்லிடுங்க. எந்த ஒரு விசேஷத்துக்கும் போகாதீங்க. இது உங்களோட என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? எந்த ஒரு கோயில் கொடை விழா, நிகழ்ச்சிகள், திருமணம் எதுக்குமே போகாதீங்க. நமக்கு தேவை போட்டித் தேர்வில் வின் பண்ணணும். நம்ம வேலை இல்லாமல் ஒரு சபையில் போய் நிற்கிறதுக்கும், நம்ம ஒரு அரசு ஊழியராக போய் நம்ம ஒரு சபையில் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலை இல்லாமல் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் கண்டிப்பாக. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம என்னத்துக்கு தேவையில்லையே. நம்மளால் அந்த காரியம் நடக்குன்னு தெரிஞ்சால் நம்ம போகலாம். நமக்கு தான் வேலையே இல்லையே, பிறகு நம்ம அந்த இடத்துல போய் இருந்து எண்ணத்துக்கு. நம்ம ஒரு அரசு ஊழியராக அந்த இடத்துல போய் இருங்க, உங்களுக்கு தரக்கூடிய மரியாதையே வேறு. அந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிவிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒன்றும் ஆக போதில்லை. நம்ம ஃபேமிலி யாரோ ஒரு ஆள் அனுப்பிவிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கணும், தொடர்ச்சியாக படிக்கணும். அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். ஓகேவா? என்னுடைய வாழ்த்துக்கள். 2024 டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் குரூப் 4 தேர்வு ஜூன் மாதம் வரதா சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய முதல் முறையாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் நான் சொல்லக்கூடிய மோட்டிவேஷன் டாக்கு தான். நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இப்போமேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கூல் புத்தகங்கள்லாம் ஒரு புத்தகமாக எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு அது மூலமாக கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் புத்தகம் தான் சொந்தமாக வாங்கணும். ஒன்று ஜெராக்ஸ் போடுங்க, இல்லாட்டி ஓனாக பழைய புத்தக கடையில் வாங்கிடுங்க, இல்லாட்டி பக்கத்து வீட்டில் படிக்கிற பசங்கிட்ட வாங்கிடுங்க. சொந்தமாக வாங்கிடுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க. அது உங்களோட புத்திசாலித்தனம். எக்காரணத்தை கொண்டும் புத்தகத்தை இரவல் வாங்காதீங்க. இரவல் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே படிக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாயிடும். அப்படின்னா என்ன ஆயிருப்போம், அவனுக்கு கொடுக்கணுங்கிற காரணத்துக்காண்டி நீங்கள் அரைகுறையாக படிச்சுட்டு போயிடுவீங்க. அரைகுறையாக படித்து போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும், முழுமையாக படிக்கணும். அப்படி என்ன இருக்கிறதுனால நீங்கள் சொந்தமாக வாங்கிடுங்க, செலவழித்து சொந்தமாக வாங்கிடுங்க. வேறு நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், செலவை பற்றி யோசிக்கக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க வர்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பின்னாடி நம்ம வேலை கிடச்சின்னா நல்லா சம்பாதிக்க தானே போகிறோம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதனால் நீங்கள் அது செலவு பண்ணதுக்கு யோசிக்காதீங்க. பழைய புத்தக கடையிலையோ பக்கத்து வீட்டில் படிக்கிற பசங்களே வாங்கிடுங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அத்தனை பாட புத்தகங்களை நல்லா படிங்க. இப்போ புதுசாக போட்டித் தேர்வுக்கு படிக்க வரக்கூடிய நண்பர்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள பாட புத்தகத்தில் பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போமேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போமேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் படிக்க முடியும். சில பயிற்சி மையங்கள்லாம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நாள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போமேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவங்கிறதுக்காண்டி கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படியும் போய் கிளாஸில் போய் படிக்கலாம். அதில் உள்ள புத்தகங்களில் உள்ள கேள்விகளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மூலமாக குறிப்பு எடுத்தும் நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி டெஸ்ட் பேஜ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். நீங்கள் 6வது புத்தகங்களை நீங்கள் படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே டெஸ்ட்டு எதாவது பயிற்சி மையத்தில் கண்டென்ட் பண்ணுவாங்க, அது போய் போட்டு பார்க்கலாம். 7வது புத்தகங்களை படிச்சிங்கன்னா அதுக்குள்ளே டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கலாம். இப்படி ஒரு கிளாஸுக்குள்ளே டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது நீங்கள் அதில் செய்யக்கூடிய தவறுகளை உங்களால் திருத்திக் கொள்ள முடியும். இப்போ நான் 7வது புத்தகத்தில் இந்த தமிழில் இந்த செக்ஷன் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு அந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டெஸ்ட்டே போடாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? களத்தில் இறங்கினா தானே நீங்கள் வின் பண்ணுவீங்களா, வின் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் களத்திலே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் போட்டியாளரே இல்லையே. அதனால் 2ல் 1 போட்டு பார்த்துருங்க, இறங்கிருங்க. போட்டித் தேர்வுக்கும் படிக்கணும் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா புத்தகத்தில் வாங்கிருங்க, இறங்கி படிச்சிருங்க, டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம படித்தது இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்கோமோ அதை திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் ரிவிஷனுக்கு போயிருங்க.
அப்போ தான் நான் புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறேன்னு நினச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். வெற்றி பெறுறது ரொம்ப கடினம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து ஏற்கனவே 15 லட்சம் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. 15 லட்சம் 16 லட்சம் பேர் எக்ஸாமே எழுத வராங்க. ஒரு 2-3 லட்சம் பேர் தான் ஆப்சண்ட் ஆகுதாங்க. 15 லட்சம் பேர் எக்ஸாமே எழுத வராங்க. அப்படிங்கும்போது ஒரு போஸ்டிங் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது நீங்களே பார்த்துக்கிடுங்க. அதனால் போட்டி ரொம்ப நிறைந்த உலகம். முன்பு வந்து பயிற்சி மையங்கள் மிகவும் கம்மி, அவங்களோட பயிற்சி மையங்களில் படித்து வரவங்களோட மாணவர்கள் ரொம்ப கம்மி. இப்போ முக்கு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கி வச்சுட்டாங்க. அங்கங்கே மாணவர்கள் நல்ல ஒரு டேலண்டான மாணவர்கள் தான் போட்டித் தேர்வுக்கு படிக்க வராங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கணும்னா இப்போமாரியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் ரிவிஷனாக உடனே தவிர அந்த 3 மாதத்தில் நீங்கள் அப்போ உட்காந்து படிக்கக்கூடாது. நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நேரம் அது, அந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு அந்த 3 மாதம் காலம். அதனால் இப்போமாரியே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 90% உங்களுடைய ஸ்கூல் புத்தகங்களை ரிவிஷன் பண்ணணும். ஸ்கூல் புத்தகங்களை நல்லா படிக்கணும். 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள புத்தகங்களை ஸ்கூல் புத்தகங்கள் மட்டும்தான் படிக்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா 11, 12லையும் ஒரு குறுகிய அளவில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் 11, 12லும் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்காண்டி 11, 12 முழுக்க படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். அது ஒரு புத்திசாலித்தனம். மீதி மேத்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு சில மார்க்கெட் கைடெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கணியன்னு ஒரு புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் மார்க்கெட் கைடு, அதெல்லாம் இந்த போலீஸ் தேர்வுக்கு படிக்கவங்க படிப்பாங்க. அதில் சில மேத்ஸு கணிதம் தொடர்பான கேள்விகள் அதில் எளிதாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட் கைடில் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கிட்டது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் ஜிகே வந்து தொடர்ந்து செய்தித்தாள்களை பாருங்கள். செய்தித்தாள்களை இது வரைக்கும் எங்கள் வீட்டில் செய்தித்தாள் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இனிமேருந்து வாங்குங்க. இந்து தமிழ், தினமணி, இந்த 2 புத்தகத்தை மட்டுமே, 2 பத்திரிகை மட்டுமே நீங்கள் பாருங்கள். வேறு பத்திரிகைகளும் நீங்கள் பார்க்காதீங்க. தினமணி, இந்து தமிழ், இந்த 2 மட்டும்தான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களோட தலையாய பத்திரிக்கை. ஐஏஎஸ் தேர்வு படிக்கிறவங்களும் இந்து பார்ப்பாங்க, இந்து இங்கிலீஷ் பார்ப்பாங்க. நீங்கள் இந்து தமிழ் படித்தாலே போதும். அதில் இங்கிலீஷில் இருக்கிறது தான் இங்கே தமிழில் இருக்க போகுது. இந்து தமிழில் குறிப்பெடுத்து பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல வசதி. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். ஸ்மார்ட் ஃபோனை தேவையில்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு தேவையில்லாமல் பயன்படுத்த தவிர்த்துட்டு நிறைய ஆப் இருக்குது. இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலும் சரி தான், எதில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, நிறைய ஆப் இருக்குது. டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்குன்னே நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்லாம் போட்டு வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆப்பில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு கிடச்சிரும். ஓ, இந்த கேள்விக்கு இப்படி தான் போடணுமோ, ஓ இந்த ஸ்டெப்ஸு இப்படி தான் கொண்டு வரணுமோ, இந்த தமிழ் செக்ஷனில் இப்படி தான் ஆன்சர் எடுக்கணுமோ அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிவிடும். அதை நீங்கள் போட்டு பயன்படுத்தி பார்க்கலாம். அதனால் டெக்னாலஜி கூட அந்த டெக்னாலஜி எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது ஒரு புத்திசாலித்தனம். புரிஞ்சுங்களா? அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுமோ அவ்வளோ சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர போட்டித் தேர்வுலாம் ரொம்ப எளிதாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அது இல்லாமல் எங்கே திரும்பினாலும் பயிற்சி மையங்கள், இந்த பாடம் சொல்லித்தரதுக்கு ஒரு யூடியூப் சேனலு, ஒரு பயிற்சி மையம் யூடியூப் சேனல் வச்சே நடத்துனாங்க. அவங்களாம் அது சொல்லித்தரதுனால ஒருத்தருக்கும் ஒரு பக்கமாக நம்மளை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. 4 யூடியூப் சேனல் பாருங்கள். எந்த யூடியூப் சேனல் நல்லா சொல்லித்தரானோ அதை ஃபில்ட்ரு பண்ணி மீதி யூடியூப் சேனல் தூக்கி தூர வச்சுருங்க. ஒரே யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணணும், ஒரே ஆப் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற்றலாம். கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பெல்லாம் இப்போ வந்துடுச்சு. அது மூலமாக நீங்கள் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கூட போட்டு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் ஏற்கனவே 15 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்றபடி அப்டேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலே, புதுசாக வரவங்க படித்தாலே நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதனால் ஃபீல் இன் டச். இந்த எக்ஸாம் எப்போவுமே வந்து டச்சிலே இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். டச் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவுட் ஆஃப் த போர்ஷன் ஆயிடுவீங்க. எப்படின்னா போட்டி அதிகமாக போச்சு. எப்போவுமே போட்டித் தேர்வில் இருக்கவங்க டச்சிலே இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. டச்சிலே இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெற முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னாலும் உட்காந்து படிங்க, நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். ஒரு நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து எல்லோரும் கோயிலுக்கு போவோம். இந்துக்களாக இருந்தால் அனைவரும் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது நம்ம காலில் மிதிப்படக்கூடியதும் கல் தான், நம்ம வணங்குவதும் கல் தான். காலில் மிதிப்படக்கூடியதும் கல் தான், வணங்குவதும் கல் தான். நீங்கள் வேலைக்கு போகலை, வேலை கிடைக்கல அப்படின்னா ஊரில் இருக்கவங்களும் உங்களை என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டி இல்லாத பையன், ஒரு உதவாக்கரை, அவனுக்கு வழி இல்லை, அப்படி தான் நம்மளை பேசுவாங்க. நம்ம ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தான் இருக்கும். அதே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எப்படி பேசுவாங்க? அந்த பையன் நான் அப்போவே நினச்சேன், வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணுவாங்க, ஒரு பாராட்டி பேசுவாங்க. இதெல்லாம் காதிலே போட்டுக்கிடாதீங்க.
ஊரில் இருக்கவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி தான் பேசுவான். நீங்கள் யாருக்காண்டி வாழுதீங்க? உங்களுக்காண்டி வாழுதீங்க, உங்கள் அம்மா அப்பாங்காண்டி வாழுதீங்க. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. இந்த படங்களில் கூட சொல்லுவாங்கள்ல, 4 பேர் 4 விதமாக பேசுறாப்புல. அந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் மைண்டில் கேர் பண்ணிக்கிட்டே செய்யாதீங்க. நீங்கள் உங்களுக்காண்டி வாழுதீங்க, உங்கள் அம்மா அப்பாக்காண்டி வாழுதீங்க. நீங்கள் லைஃப்பை அச்சீவ் பண்ணணும்னு அந்த எண்ணத்திலேயே உங்களுக்கான போட்டித் தேர்வை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் எல்லாரும் கும்பிடக்கூடிய அந்த சாமி சிலையை போல் ஒரு அரசு ஊழியர் ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.